தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரேம்குமார் அவருடைய இயக்கத்துல கார்த்திக் அரவிந்த்சாமி அவர்கள் நடித்த மெய்யழகு இந்த திரைப்படம் இன்னைக்கு வெளியா இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்து பழகி வாழ்ந்த அந்த ஊர்ல இருந்து சொந்தங்களோட சொத்து பிரச்சனை காரணமா குடும்பத்தோட காலி பண்ணிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு அரவிந்த்சாமி அவர்கள். இதுக்கப்புறம் எக்காரந்து கொண்டு அந்த ஊருக்கு போகவே கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அந்த சொந்த ஊர் பக்கம் அவர் போகவே இல்லை. ஆனா சின்ன வயசுல தான் பாசமா வளர்த்த தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக, அதாவது சித்தி பொண்ணோட கல்யாணத்துக்காக வேற வழியில ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழல்ல திரும்பவும் அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அந்த ஊருக்கு அந்த கல்யாணத்துக்கு வரும்போது அந்த கல்யாணத்துல அரவிந்த்சாமி அவர்கள் மேல அத்தான் அத்தான்னு அன்பை பொழிஞ்சு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கூடவே இருந்து நிழலா பாத்துக்கிறாரு கார்த்திக். தான் மேல இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் பொழிகிற அந்த கார்த்திக் கதாபாத்திரத்துல அந்த கார்த்திக் கதாபாத்திரம் தனக்கு எந்த வகையில சொந்தம், எப்படி சொந்தம்னு கூட அரவிந்த்சாமி தெரியாது. இவ்வளவு ஏன் அந்த கார்த்திக் கதாபாத்திரத்தோட பேர் என்னன்னு கூட தெரியாது. ஆனா தான் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறாப்புல நம்ம போயிட்டு உங்க பேர் என்ன, நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அவன் மனசு எங்க சங்கடப்படுமோ அப்படின்றதுக்காக அரவிந்த்சாமியும் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் அப்படின்ற அந்த தெரிஞ்ச மாதிரியே அவரும் காமிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாரு. சோ இவங்களுக்குள்ள இருக்க அந்த அன்பு பாசம், இந்த யாருன்னே தெரியாத பழகுற அந்த பழக்கம் எவ்வளவு தூரம் போகுது, கடைசியில யாருன்னு கண்டுபிடிச்சாரா, எந்த வகையில சொந்தம் அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த மெய்யழகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு வழக்கமான இந்த கமர்ஷியல் மசாலா திரைப்படமும் கிடையாது. அதே மாதிரி நாங்க வந்துட்டு இந்த யதார்த்தமான வாழ்வியல் படம் எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல இந்த டாக்குமெண்ட்ரி படத்தை எடுப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு திரைப்படமும் கிடையாது. இது கிட்டத்தட்ட 2 நபர்களோட அந்த வாழ்வியல் சம்பந்தமான ஒரு திரைப்படம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 2 கதாபாத்திரங்களோட நாமளும் பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாவல் படிச்ச எந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த மெய்யழகன் திரைப்படம். உறவுகளோட அன்பு பாசம் இந்த தன்மைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூட மட்டும் பல வருஷம் பழகணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு நாள் நம்ம கூட அன்பா பழனாலே போதும். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு உதவி செய்யணும், நம்ம மேல அன்பா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு நெருங்கின சொந்தமா தான் இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு நம்ம மேல அன்பும் நாம அவங்க மேல ஒரு மரியாதை செலுத்தினது போதும் அப்படின்றத புரிய வைக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த மெய்யழகன் திரைப்படம். எந்த வார்த்தை பேசினாலும் அளந்து அளவோட பேசக்கூடிய அரவிந்த்சாமி கதாபாத்திரம், எதை எடுத்தாலும் லொடலோடன் வெள்ளந்தியா பேசிட்டு இருக்க கார்த்திகோட கதாபாத்திரம், இந்த 2 கதாபாத்திரங்களோட மொத்த பயணம் தான் இந்த மெய்யழகன் திரைப்படம். அதே மாதிரி ஒரு நல்ல மனிதரோட பழக்கம் அப்படின்றது நமக்குள்ள இருக்க இந்த கெட்டதை எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு நல்ல எண்ணங்களை அழகா வெளிக்கொண்டு வந்துடும் அப்படின்றதா இந்த படம் நமக்கு பெருசா சொல்லித்தர ஒரு பாடம். இந்த படத்துல தேவையில்லாத பாட்டு, இரிட்டேட்டிங் பண்ற காமெடி, ஏன் இந்த சண்டை காட்சி அப்படி எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க உணர்வுகள் சம்பந்தமான ஒரு திரைப்படம். இந்த படத்துல அரவிந்த்சாமியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு அளவில்லாத அன்பு ஒரு நபர் நம்ம மேல காட்டுறாங்க. ஆனா நாம அந்த அன்புக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாத ஒரு நபரா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட எப்படா முகத்துல நம்ம முழிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த தேம்பி இந்த ஒட்டஞ்சு அழுகிற காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா எடுத்திருக்கிறாங்க. அரவிந்த்சாமியார்கள் பல காட்சியில அவரோட நடிப்புல பிரமாதப்படுத்திருக்கிறாரு. அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த கல்யாண ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு சீன் ஒண்ணு இருக்கும், அந்த கிஃப்ட் கொடுக்குற சீனு. அதெல்லாம் மிரட்டில் பார்ப்பேன் நடிப்புல. அதே மாதிரி கார்த்திக் கதாபாத்திரத்தை ஆரம்பத்துல தொல்லையா நினைச்சு இவன்ட்டு வந்து எப்படா தப்பிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போதும் சரி, கார்த்தியோட அந்த உண்மையான அந்த வெகுளித்தனத்தை புரிஞ்சு அந்த அன்பை புரிஞ்சுக்கிற அந்த இடத்துல நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இவ்வளவு பெரிய ஒரு அன்புக்கு நம்ம தகுதி இல்லாத ஒரு நபரா இருக்கிறோம் அப்படின்னு உடஞ்சு அடுகிற இடமாலும் சரி, எல்லா இடங்கள்லயும் அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்கிறாரு அரவிந்த்சாமி அவர்கள். முக்கியமா கார்த்தியோட கதாபாத்திரம், அவரோட அந்த கதாபாத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெகுளியான வெள்ளந்தியான கொஞ்சம் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே அன்பா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அது கொஞ்சம் ஓவர்டோஸ் ஆனாலும் ஓவர் ஆக்டிங்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இரிட்டேட்டிங்கான ஆக்டிங்கா, ஒரு மாதிரி எப்படி சொல்றது, லூசுத்தனமான ஆக்டிங்கா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் அவ்வளவு அழகா சூப்பரா பேலன்ஸ் பண்ணி ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரு கார்த்திக் அவர்கள். அரவிந்த்சாமி அவரோட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கோமான ஆளு, கொஞ்சம் விருத்தில இருக்கக்கூடிய ஆள். பட் நல்லா பேசினா பேசாப்புல அவ்வளவுதான். ஆனா யாரா நச்சு பண்ணா அதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். பட் கார்த்தியோட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆனது. அவரை பார்க்கும்போது இந்த கிண்டல் பண்ற மாதிரி கேனத்தனமான ஒரு கதாபாத்திரமா தெரிஞ்சாலும் கூட அவர் கூட பழகதான் தெரியும் அவர் வந்துட்டு ஒரு மண்ணின் மைந்தனா, எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு முதல் நபரா, கடும் உழைப்பாளியா, போராளியா, ஆடு மாடு பாம்பு கூட ஒரு அன்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதரா, அதாவது கூட பழகினா மட்டும்தான் அவரோட அந்த மனம் எவ்வளவு பெரியது, அவர் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதர் அப்படின்றதே தெரியும். மற்றபடி மேலோட்டம் பார்க்கும்போது ஒரு ஏமாளி மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துல கார்த்திகோட நடிச்சிருப்பாங்க. சோ அந்த கார்த்திகோட அந்த கேரக்டர் டிசைனே பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாவே இருக்கும். இந்த படத்துல கார்த்திகோட கேரக்டர் வந்து ஒரு டைலாக்கே வச்சிருப்பாங்க, ஒருத்தன் இப்படி எல்லாம் இருக்க முடியுமா, இல்ல இவன மாதிரிதான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று வரும். சோ அந்த டைலாக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டா கார்த்திகோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ராஜ்கிரண் அவர்களும் ஜெயபிரகாஷ் அவர்களும் அவங்க வரது ஒரு 2-3 காட்சிகளா இருந்தாலும் கூட அந்த காட்சிகள் அந்த எமோஷனை அவ்வளவு சூப்பரா கடத்திருப்பாங்க. அவங்க 2 பேரோட ஆக்டிங்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த படத்துல கதாபாத்திரங்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஒரு கட்டத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 3/4 படத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அரவிந்த்சாமி, கார்த்திக் அவர்கள் இவங்க 2 பேர் மட்டும் தான் படம் முழுக்க வருவாங்க.
இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் தான் அந்த மொத்த படமே. ஏன்னா படத்துல நிறைய சீன்ஸ் ரொம்ப பிரமாதமா எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த மண்டபத்தில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகள். இந்த ஒரு சீனை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அது போற போக்குல அந்த டக்குன்னு போயிடும். அதனாலதான் சொல்றேன். அந்த படத்துல அரவிந்த் சாமி அவர்களும் முறை பண்ண ஒருத்தவங்க இருப்பாங்க. அரவிந்த் சாமி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்து பட் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. சோ அந்த இடத்துல ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாங்க. இதே ஊர்ல எல்லாரும் கண்ணு முன்னாடி தான் நான் இருக்கேன். ஆனா யார் கண்ணுக்கும் நான் தெரியல அப்படின்ற ஒரு வசனம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் வர சீன்ஸ் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். அதாவது அரவிந்த் சாமி இப்படி உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க அந்த மறுப்புண்ணு பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டு என்ன சொன்னாங்கன்னா கல்யாணம் வேலை நிறைய இருக்கு, நான் அந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்களே அவங்க மட்டும் இந்த பக்கம் எழுந்து போகணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த பக்கம் கை நீட்டி ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி போட்டு திருப்பி இப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன தான் சின்ன வயசுல ஆசையா பார்த்தா அந்த முறப்பையனை தொடணும் அப்படின்றதுக்காக இந்த பக்கம் போயிட்டு இப்படி போகும்போது அந்த அரவிந்த் சாமி இப்படி தோலை தொட்டுட்டு திருப்பி இப்படி போவாங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ல டக்குன்னு கடந்து போயிடும். அதுக்காக தான் நான் இவ்வளவு பிரீஃபா சொல்றேன். சோ அந்த ரைட்டிங் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி கார்த்திக் அவர்கள் அரவிந்த் சாமி ஒய்ஃப் கிட்ட பேசுவாரு. அந்த சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மண்டபத்துல நடக்கக்கூடிய எல்லா சீக்வன்ஸுமே ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாங்க. சோ படத்துல இந்த மாதிரி சொல்றதுக்கு நிறைய வசனம் நிறைய காட்சிகள் இருந்தாலும் கூட இந்த படம் 3 மணி நேரம் திரைப்படம் அப்படின்றனால செகண்ட் ஹாஃப் மேல படத்தோட அந்த டியூரேஷன் நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற அந்த ஃபீல் கண்டிப்பா இருக்குதான் செய்யுது. ஆனா வேற வழி இல்ல. அந்த சீன்ஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கார்த்தியோட கதாபாத்திரம் வந்து அந்த இடத்துல நிக்காது. அந்த கார்த்தி யாரு, அவரோட தன்மை என்ன அப்படின்ற சொல்லக்கூடிய காட்சிகள் அதுல இருக்கும். சோ அந்த காட்சிகளை கட் பண்ணி தூக்க முடியாது. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல இதுதான் முடிவு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. நமக்கு தெளிவா தெரிஞ்சும் கூட அந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்த ஒரு ஃபீல் நமக்கு வந்துட்டு கண்டிப்பா இருக்கு. அதுல கார்த்தி வந்துட்டு தான் யாரு அப்படின்றத சொந்தக்காரங்க மூலியமா அப்படியே சுத்தி சொல்லுவாரு. சோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திர ஜெயராஜோட சினிமோட்டோகிராஃபி. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நைட்ல தான் எடுத்திருக்காங்க. அந்த இரவோட அந்த அழகியில பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர். அடுத்த பிளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வசந்த் கோவிந்தா. இவரோட இசை அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த உரையாடலுக்கு ரொம்ப மென்மையான விஷயம். இதுல வந்துட்டு ஒரு காளை அந்த என்ன சொல்றது ஜல்லிக்கட்டு காளைக்கு ஒரு போர்ஷன் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமான ஒரு விஷயம் கொடுத்து சூப்பரா பிரமாதப்படுத்திருந்தாரு. முக்கியமா கமல் சாரோட ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, யாரோ இவன் யாரோ அப்படின்ற பாட்டு. அந்த இசைக்கும் கமல் சாரோட அந்த வாய்ஸுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு நாவல் மாதிரியான திரைப்படம் தான். ஒரு நல்ல நாவல் படிச்சா நமக்கு எந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான். ஏன்னா படத்துல அந்த கதாபாத்திரம் பேசுற விதமே பாத்தீங்கன்னா ஒரு நாவல் ரீதியா தான் இருக்கும். இப்போ ஒரு நாவல்ல ஒரு கதாபாத்திரம் பேசும், அந்த கதாபாத்திரம் இன்னொரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்க ஒரு 300 பேர் இருந்தா, இந்த பக்கம் ஒரு 500 பேர் இருந்தா, இவங்க 2 பேர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்து எலாபரேட்டா சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த படம் முழுக்கவே இருக்கும். ஒரு நல்ல நாவல் படிச்ச ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது இருக்கும். ஆனா என்ன, இந்த படம் பார்க்கறதுக்கு பொறுமை முக்கியம். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்.